ரகோத்தமன் வணக்கம். தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் அவருடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் இன்று அதிகாலை முதலே சோதனை நடத்தி வருகிறார்கள். 10 இடங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. வருமான வரித்துறையினருடைய இந்த சோதனையை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இது வந்து ஒரு ஒரு என்ன பொறுத்தவரையில இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுல இதுதான் மெயின் ஒரு நோக்கம். ஏன்னா நீங்க சொன்னாப்புல எவ்வளவு பேர் பப்ளிக் எல்லாம் வந்துட்டு போட்ட பணத்தை எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. வேற இது போல ஒரு பிரைவேட் பர்சன்ஸ் தான் நிறைய கோடி கணக்கில் புது நோட்டுகளை வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பல செய்திகளை பார்த்தோம். எப்ப சேகர் ரெட்டி வீட்டை சர்ச் பண்ணாங்களோ அப்பே ராம்மோகன் ராவும் அடிபடுவாரு அப்படின்றது ஒரு தெரியும். பல பேருக்கு எங்களுக்கு அதெல்லாம் கூட தெரியும், ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்ஸுக்கு எல்லாம் தெரியும் அதனுடைய எஃபெக்ட் இங்க வரும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனா இந்த முயற்சி ஆகப்பட்டது இது கண்டினியூஸா நடந்தாதான் இது போல பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எல்லாம் எப்படி பிரைவேட் பர்சன்ஸுக்கு ஹெல்ப் பண்றாங்க, கோடி கணக்கில் இப்படி அந்த பணத்தை எடுத்து புது நோட்டுகள்லாம் எடுத்து அவங்களுக்கு கருப்பு பணமா மாற்றி கொடுக்க உதவி செய்யறாங்கன்றது தெரிய வரும். இரண்டாவதாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ இது மூன்றும் சேர்ந்து இதை போல பல சர்ச்சைகளை பல சோதனைகளில் ஈடுபட்டால் உண்மையிலேயே நீங்க கருப்பு பணத்தை அழிக்க முடியும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரு ரகோத்தமன், நீங்க சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் இன்னும் பல்வேறு இடங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆவணங்கள் கிடைக்கப்பெறுமா இல்லையா என்பது இதற்கு மேல் தான் தெரிய வரும். இது ஒருபுறம் இருக்க, இப்ப ஜெனரலா ஒரு இடத்துல நம்ம வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துகிறார்கள். ஒரு வருமான வரித்துறையினுடைய சோதனையோ அமலாக்கத்துறையுடைய சோதனையோ நடத்தும் போது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் சோதனை நடைபெறும்? எப்பொழுதுமே ஒரு சோதனை, ஒரு வீட்டில் சோதனை நடப்பதோ அல்லது கம்பெனி சோதனை நடப்பதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அது ரைட்டிங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஓரலாவும் இருக்கலாம், சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இரண்டாவது இன்டெலிஜென்ஸ் விங்னு எல்லா இன்கம் டாக்ஸ்ல இருக்குது, சிபிஐலையும் இருக்குது, அதே போல மொத்த அமலாக்கத்துறையிலும் இருக்குது. அவங்களுடைய பண பரிவர்த்தனத்தை கவனிச்சு கொண்டு கரெக்டா இந்த நபர் நமக்கு ஈடுபட்டு இருக்கிறாருன்னு அந்த தகவலின் பேரிலும் பண்ணலாம். ஆகவே மெயினா இதை போல சர்ச் எல்லாம் பண்ணும்போது ஆர்டினரியா ஒரு இன்கம் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நடத்தக்கூடியது அல்ல. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி இல்லாம இதை போல சர்ச்சுங்களுக்கு எல்லாம் ஆத்தரைஸ் பண்றவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது சிபிஐ ஆகட்டும், இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆகட்டும். ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் தான், A to Z எல்லா மேனுக்கும் எல்லா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் அப்ளை பண்றதுதான். ஆனால் அதை எப்பொழுது உபயோகப்படுத்த வேண்டும், யார் எந்த சமயத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று டிசைட் பண்ணி சர்ச் பண்ண ஆர்டர் கொடுப்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஆகவே இந்த இன்கம் டாக்ஸ் ஆகப்பட்டது கருப்பு பணத்தை தான் எடுக்க முடியும். ஆனா அந்த கருப்பு பணத்தை எப்படி மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆபீசரோ அல்லது நேஷனலைஸ்டு பேங்க் ஆபீசரோ பாக்குறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, சட்டத்துல கிடையாது. ஆகவே சிபிஐ ஆகப்பட்டது அதை போல பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு மேல எப்படி நீங்க மாத்தி பரிவர்த்தனை கொடுத்துங்க அப்படின்னு செய்யறதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் இன்கம் டாக்ஸ் ரேட்ல கிடைச்சதுன்னா அதை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் அந்த அதிகாரிகளுடைய கூட்டாளிகளின் மேலும் சிபிஐ நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்டர் பிரகாரமா செய்ய முடியும். வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது. திரு ரகோத்தமன், நீங்கள் கூறியது போல ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தலையீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. சீஃப் செக்ரட்டேரியட் மாதிரியான ஒரு அதிகாரியுடைய வீட்டில் சோதனை நடத்த வேண்டும் அப்படின்னு வேறு யாரிடமெல்லாம் அனுமதி பெற வேண்டும்? அதாவது ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபவுண்ட் விட்டுருமா, தட் இஸ் கால்ட் சிங்கிள் டைரக்டிவ். சிபிஐல நம்ம சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமானம் சொல்றோம். ஆனா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஒரு பியூன் முதல் கொண்டு பிரசிடென்ட் வரைக்கும் ஒன்னா கிடையாது. ஆனா ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபவுண்ட் ஒரு ரேங்க்ல வர ஆபீசர்ஸ்க்கு மேல நீங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அல்லது என்கொயரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிபிஐ டைரக்டருக்கு அனுப்பிச்சு சிபிஐ டைரக்டர் ஆகப்பட்டது கன்சர்ன்டு மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. இஃப் இட் இஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னா இன்கம் டாக்ஸ், ரெவென்யூ மினிஸ்டர்னா ரெவென்யூ மினிஸ்டர், அவங்ககிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய ஒப்புதலை பெற்ற பிறகுதான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் சட்டத்தில் உள்ள நடைமுறை பழக்கங்கள். இதை வினீத் நாராயணன் கேஸ்ல 1999ல அதை இதை சிங்கிள் டைரக்டிவா இது பண்ணாங்க 96ல. ஆனா மறுபடியும் 99ல ஜனதா கவர்மெண்ட் கேம், வாஜ்பாய் கவர்மெண்ட் கேம், இந்த சிங்கிள் டைரக்டிவ் கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆகவே பப்ளிக் சர்வெண்ட்லயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. திடீர்னு இப்ப ஒரு சிபிஐ ஆபீசர் நினைச்சாருன்னா திடீர்னு ஒரு வீட்டுல போய் சர்ச் பண்றதுக்கு அதிகாரமே கிடையாது. இவன் பவர் இருக்கிற ஒழிய சட்டத்துல அது கிடையாது. ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபவுண்ட் தெரிஞ்சால் ஒழிய
சட்ட முன்ன அனுமதி பெற்றுதான் போக வேண்டும். ஆனா ஒரே ஒரு கேஸ்ல எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அவர் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபவ் சம்பந்தப்பட்ட ஆபீசர் ஆகப்பட்டது ஏதாவது நேரடியாக பணத்தை, அதாவது லஞ்ச பணத்தை பெற்றார் என்றால் அப்பொழுது உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்கள பிடிச்சிட்டு திரும்பி மறுபடியும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்டோட பர்மிஷனோட இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும். இதுவும் நடைமுறை பழக்கம். திரு ரகோத்தமன், தற்பொழுது தலைமை செயலாளர் திரு ராம்மோகன் ராம் அவருடைய வீட்டின் முன்பாக துணை ராணுவ படை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் சோதனையுடைய ஒரு புரோட்டோகால்ல வரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுமா, இல்ல இதுதான் புதுசாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இந்த முறை? இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க அதாவது யூஸ்வலா வந்து சர்ச் பண்ணும்போது இப் இட் இஸ் அன் ஆர்டினரி ஆபீசர், அவங்க எல்லாம் வந்து ஒரு இது இல்லைன்னும் போது, ஒரு பதட்டமான நாணம் நேரமெல்லாம் இல்லைன்னும் போது ஆபீசரே கார்ல போவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம் பல சர்ச்சுங்களை. அவங்க சும்மா. ஆனா இப்பொழுது வந்து பெரிய பெரிய வீடுகளெல்லாம் சர்ச் பண்ணும்போது, பெரிய ஆபீசர் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பயங்கர ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் கிளம்பும். அது இது கவர்மெண்ட் இஸ் நவ் சர்விங் சீஃப் செக்ரட்டரி. ஆகவே அதை போல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்ன்ற பாதுகாப்பு ஏற்பாடுக்கோசரம் இது அழைத்து கொண்டு போவது லோக்கல் போலீஸ். அப்படி லோக்கல் போலீஸே அவங்களோட சம்பந்தப்பட்டிருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா பாராமிலிட்டரி போர்ஸ் சிஆர்பிஎஃப் எடுத்துட்டு போகலாம், சிஎஸ்எஃப் எடுத்துட்டு போகலாம். இதே போல ஒரு பெங்களூர்ல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் விட்ட ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை சர்ச் பண்ணும்போது பிஎஸ்எஃப் எடுத்துட்டு போயிட்டாரு ஒரு சிபிஐ அதிகாரி. ஆனா பிஎஸ்எஃப் எல்லாம் எடுக்கக்கூடாது. சிஆர்பிஎஃப் இஸ் சிஆர்பிஎஃப் தான், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் தான் இமிடியட்டா எடுக்கக்கூடிய உதவி பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆகட்டும். ஆனா பிஎஸ்எஃப்ஓ அல்லது ஆர்மியோ கூப்பிடுறதுக்குன்றது அது வந்து டிபெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிபிக்கா ஆர்டர் வாங்கின பிறகுதான் நம்ம அவங்களை அழைச்சிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா லோக்கல் போலீஸ்ல லோக்கல் போலீஸ் அதிகாரி, அப்படி இல்லை என்றால் சிஆர்பிஎஃப். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்ச் பண்ணும்போது மோஸ்ட்லி சிஆர்பிஎஃப் ஹெல்ப் எடுத்துட்டுவாங்க. ஆனா சிஆர்பிஎஃப் ஹெல்ப் எடுத்துட்டு போறதுன்றது ஒரு பழக்கமான பழக்கம் கிடையாது. ஒரு எதிர்ப்பு தன்மை பார்த்து தான் அதை எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா நம்ம லோக்கல் போலீஸே அதிகாரிகளை அழைச்சிட்டு போவாங்க கூட இந்த சர்ச்சை பொது. நிச்சயமாக திரு ரகோத்தமன், நீங்கள் கூறியது போல இப்போ ஒருவேளை ஆவணங்கள் திரு ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டாலோ இல்லை பணம் ஏதேனும் கைப்பற்றப்பட்டாலோ கைது போன்ற நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுமா, இல்லை அதற்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளிட்ட பிற அதிகாரிகளிடம் இருந்து நாம் அனுமதி பெற வேண்டுமா? கைது பண்றதுக்கும் அனுமதி பெற்றுதான் ஆக வேண்டும். அவரிடம் சரியான ஆவணம் கிடைத்து விட்டது. அவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த வருமான வரித்துறையின் மூலமாக கலெக்ட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் மூலியமா தெரியுது இவர் இவர் அந்த சேகர் ரெட்டி மற்றும் மற்ற கூட்டாளிகளுடன் தொடர்பு வைத்திருந்திருக்கிறார். அவரோ அவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் என்று தெரிந்தால் உடனே அந்த கைது பண்றதுக்கு அதிகாரம் இருந்தால் கூட, நான் முதல்ல சொன்ன ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபவுன்னும் போது தே ஆர் என்ஜாயிங் சர்டன் இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டிக்கு பர்மிஷன் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்து தான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கப்பட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு ராம்மோகன் ராவ் அவருடைய வீட்டின் முன்பாக. நம்ம ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கருதியா, இல்ல வேறு என்ன விஷயமாக இந்த துணை ராணுவ படையினர் வந்து முக்கியமாக அவருடைய வீட்டின் முன்பாக இந்த சோதனை நடத்த போகும்போது அவர்களுடைய குவிப்பு எதை உணர்த்துகிறது? நல்ல கேள்வி. அதாவது சோதனை நடத்தப்பட்ட நபராகப்பட்டது சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவர் கையில தான் இருக்குது. அவர் ஹோம் செக்ரட்டரியா இருந்தாலும் ஹோம் செக்ரட்டரியோ அல்லது போலீஸோ, சீஃப் செக்ரட்டரி ஆகப்பட்டது இந்த தமிழ்நாட்டினுடைய முதன்மை அதிகாரி. அந்த முதன்மை அதிகாரி வீட்டுல சர்ச் பண்ணும் போதோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம இதை போல ஒரு பாதுகாப்புக்கோசரம் முதல்ல வந்து ஆபீசருக்கு பாதுகாப்பு, இரண்டாவதா அங்க இருந்து எந்த விதமான ஆளுங்களும் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்காணிப்புக்கோசரம் துணை ராணுவ படைத்தை எடுத்துட்டு போறது வழக்கம் உண்டு. அது இந்த வழக்குல நீங்க சொன்னாப்புல ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா வச்சுங்க, அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் ஆகப்பட்டது சில பேர் உதவி செய்யலாம், யாராவது வெளியே போனா கூட கண்டுக்காம விட்டுடலாம். ஆனா அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்டையோ அல்லது மற்ற பொருள்களையோ எடுத்துக்கிட்டு வெளியே செல்லாம இருக்கிறதுக்கு தான் பாதுகாப்புக்கு தான் அந்த துணை ராணுவ கூட அழைச்சிட்டு போறாங்க. இது நடைமுறை சாத்தியம் உண்டு. திரு ரகோத்தமன், குறிப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுல முக்கியமா பாக்குறதுக்கும் சென்ட்ரல் போலீஸ் இதுல அதிகாரம் செலுத்துவதற்கும் என்ன காரணமாக இருக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் வந்து சோதனை நடத்தும் போதோ இல்ல இந்த மாதிரியான சோதனைகளில் ஈடுபடும் போதோ பணம் வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இதனாலதான் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா?
இருக்கு. நீங்க பாத்துருக்கலாம். இதுல கூட சேகர் ரெட்டி வீட்டுல எல்லாம் சர்ச் பண்ணும்போது காரு டிக்கில கூட எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா முதல்ல அது இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு தெரியல. அங்க இருந்து கார்ல டிக்கில எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்ச பிறகு அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அப்புறம் கார் டிக்கில சர்ச் பண்றாங்க. சோ இத போல பல வாய்ப்புகள் உண்டு. இத போல பெரிய பெரிய இடத்தெல்லாம் சர்ச் பண்ணும்போது முக்கியமான ஆதாரங்களை வெளியே எடுத்துட்டு போறதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபராகப்பட்டது எல்லா முயற்சியும் செய்வாரு. நாங்க பல இடத்துல சோதனை பண்ணும்போது பார்த்திருக்கோம். சில பேர் கொண்டு பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் அவுட்டே பண்ணிடுவானுங்க. சில பேர் பணத்தெல்லாம் கூட ஃபிளஷ் அவுட் பண்ணிடுவானுங்க. பிரைபரி நோட்டை மோஸ்ட்லி. ஏன்னா பிரைபரி நோட்டை கிடைச்சிடுதுன்னா அதை வந்து அந்த பிரைப் அமௌண்ட் வாங்கினதுன்றது கேஸ் விற்காது அப்படின்னு சொல்லி ஃபிளஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அப்புறம் தூக்கி வெளியே போட்டுடுவாங்க. ஜன்னல் வழியா தூக்கி வெளியில போட்டுருவாங்க. இதை போல சாத்தியம் இருக்குது. அதுக்குதான் ஒரு பாதுகாப்பாக இந்த துணை ராணுவ படைய கன்சிடரிங் தட் இஸ் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் லோக்கல் போலீஸ் எடுக்காம இந்த துணை ராணுவத்தை எடுத்து போயிருக்கிறாங்க. அதுக்கு அதிகாரம் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்கம் டாக்ஸுக்கோ அல்லது சிபிஐக்கோ எந்த சர்ச்சுக்கு அதிகாரிகளுக்கும் மேற்கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம எடுத்துட்டு போறதுக்கு அதிகாரம் உண்டு. திரு ரகோத்தமன், இந்தியாவுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்தாவது ஒரு மாநிலத்தின் தலைமை செயலாளர் பதவியில் இருக்கும் பொழுது இது போன்ற சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? நிறைய. நீங்க என்ன சீஃப் செக்ரட்டரி பத்தி பேசிருக்கீங்க? இங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் பெட்ரோலியம் செக்ரட்டரி ஓரானூட் பிபி ஓரானூட் 1977 பலவிதமான பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டெல்லாம் சோதனை பண்ணியிருக்கிறோம். அதாவது சிபிஐ ஆகப்பட்டது பெரிய பெரிய அதிகாரி மூலியமா எப்பொழுது 77 இந்திரா காந்தி கவர்மெண்ட் போய் ஜனதா கவர்மெண்ட் வந்ததோ அந்த டைம்ல தான் இந்த ஜனதா கவர்மெண்ட் தான் அந்த ரூலே மாத்திச்சு. முதல்ல வந்து சிபிஐ அரெஸ்டே பண்ண மாட்டாங்க. எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் ஈவன் சின்ன அதிகாரி பிரைப் வாங்கினா கூட அவங்களை விட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது சரண் சிங் ஹோம் மினிஸ்டர் தான். அவர் தான் வந்து சிபிஐக்கு அதிகாரம் இருக்குது, நீங்க ஏன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றீங்க, பெரிய பண முதலீடுகள்லாம் நீங்க சர்ச் பண்றீங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுறீங்க, அதால மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஏமாற்றமா இருக்குது. ஆகவே 77 இருந்துதான் சிபிஐனுடைய ஃபுல் அதிகாரம், அதாவது அரெஸ்ட் பண்றது சர்ச் பண்றது அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வழங்கினாரு. ஆனா அதுல இருந்து 1977 இருந்தும் அந்த சிபிஐனுடைய சேஞ்சே ஆச்சு. அதனுடைய ரிஃபர்மேஷனே வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் இப்ப எந்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எந்த வழக்கமான இருந்தாலும் சார் தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த அரெஸ்ட்ன்றதே பப்ளிக் சர்வெண்ட்ல ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, மேனுவல்ல இருக்கு. ஆனால் 77க்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் அதை நினைச்சாங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபவ் மேல அவங்களுடைய அத்தாரிட்டியை வாங்கிட்டு அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு சர்ச் பண்றதுக்கோ அல்லது அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கோ அதிகாரம் இருக்குது. ஆகவே பேசிக் போலீஸ் ஆபீசருக்கு அரெஸ்ட் சர்ச்ன்றது இட் இஸ் இம்பைடட் இன் தி சிஆர்பிசி. போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அது யாரா இருந்தாலும் ஹெட் கான்ஸ்டபிள் டு டிஎஸ்பி எஸ்பியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பவர் இருக்கு. ஆனா அந்த பவரை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த டைம்ல உபயோகப்படுத்தணும், யாரு விட்ட சர்ச் பண்ணா உபயோகப்படுத்தணும், இதுலதான் நீங்க பாக்கணும். இதுலதான் ஒரு பாரபட்சம் இருக்கும். சில இடங்கள்ல வந்து சில சாதாரண போலீஸை அழைச்சிட்டு போறது, சில டைம்ல துணை ராணுவ படையை அழைச்சிட்டு போறது. ஆகவே இது போல நடக்கிறது இந்த அந்த அக்யூஸ்ட பொறுத்து இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தை பொறுத்து இருக்குது. திரு ரகோத்தமன், பல ஆதாரங்களை வந்து நீங்க தொடர்ந்து பட்டியலிட்டு வந்தீங்க. இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்னதாக நடைபெற்றது பல சம்பவங்கள் அப்படின்னு. குறிப்பா அதுல புரோட்டோகால் ஒரு கேசஸ்ல வேறுபடுமை ஒழிய மற்றபடி இந்த மாதிரியான சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்ற வந்த வண்ணம் தான் இருந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் என்ன விதமான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும்? உடனடியாக எடுக்கிறதுன்றது முதல்ல அந்த ஆதாரத்தை தெளிச்சு முதல்ல அந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்றதுக்கு சர்ச்ன்றது. எதுக்கு சோதனை பண்றாங்க? ஒரு வீட்டுல போய் சோதனை பண்றதுன்னா எதுக்கு? சும்மா ஒரு ஷோவுக்கோசரம் கிடையாது. அந்த அதிகாரி மேல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவர் ஒரு துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு பிரைவேட் பர்சனுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுத்திருக்கிறாரோ ஒண்ணு. ரெண்டாவது, இவர் வந்து நிறைய செக்ரட்டரியாவும் அது பலவிதமான போஸ்ட்லயும் இவர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரு. இவர் அந்த கான்ட்ராக்டருக்கு ஏதாவது துஷ்பிரயோகம் பண்ணி அபிஷியலா அவங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார்களோன்றது பலவிதமான மெட்டீரியல் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு சர்ச்ன்ற ஒரு ஆயுதம் தான் உபயோகப்படுத்துறது. கைதுன்ற ஒரு ஆயுதம்ன்றது எப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அதிகாரத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்க சர்ச் பண்ணிட்டு கூட வந்துடலாம், அரெஸ்ட் பண்ணாம கூட வந்துடலாம். ஆனா ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருக்கு சார், இதை போல இருக்குன்னு பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தென் கோ அஹெட் வித் அரெஸ்ட். ஏன்னா மறுபடியும் அவர் வந்து விட்னஸஸ்ல அழிக்க கூடாது,
டேம்பர் பண்ணக்கூடாது, இவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்கோசரம் நம்ம அரெஸ்ட் பண்றோம். இதுதான் நடைமுறை பழக்கம். நீங்கள் வந்து பல்வேறு சோதனைகள் இந்த மாதிரி நீங்க பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு சோதனை நடத்தி இருப்பீர்கள். அப்படி வந்து சோதனை மேற்கொண்ட பொழுது என்ன விதமான முன்னேற்பாடுகள்லாம் நீங்க செஞ்சுப்பீங்க? முக்கியமா வந்து நீங்க உள்ளே சென்று சோதனை நடத்தும் பொழுது அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு அவர்கள் எவ்வாறு பதிலளிப்பார்கள்? அந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும்னு பகிர்ந்துக்க முடியுமா? அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டை பொறுத்தவரையில சர்ச் பண்ணும்போது நார்மலா கோஆபரேட் பண்ணுவாங்க. யூஸ்வலா வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் அல்லது யாராக இருக்கட்டும், நாங்க முதல்ல போன உடனே சொல்லிடுவோம், எங்களுடைய பர்பஸ் சர்ச், நீங்க வந்து தயவு செய்து கோஆபரேட் பண்ணணும். அப்படி ஏதாவது கோஆபரேட் பண்றதுக்கு தடை பண்ணீர்கள் என்றால் உங்களை நாங்கள் அரசு கைது செய்து அழைச்சி போயிடுவோம். ஆகவே தயவு செய்து சட்டத்தை செயல்பட விடுங்கள் அப்படின்னு கூறி நாங்களே வந்து சப்ஜெக்ட் பண்ணி, நீங்க எங்களை வேணாலும் சர்ச் பண்ணீங்க, நாங்க ஏதாவது வெளியில இருந்து வந்திருக்கிறோமா அல்லது ஏதாவது எடுத்துக்கொண்டு உங்க வீட்டுல வச்சிடறோமான்னு நீ எங்களையும் சர்ச் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது. அதையும் எழுதணும் நம்ம அந்த ப்ரொசீடிங்ஸ்ல வந்து we offered ourselves to search so that we do not take anything outside and plant it in the house of the accused அப்படின்றதுக்கு ஒரு நடைமுறை பழக்கம் இருக்குது. ஆகவே என்னை பொறுத்தவரையில பப்ளிக் சர்வெண்ட்ல வீட்டை பொறுத்தவரையில சர்ச் பண்ணும்போது எந்த விதமான ஆனா ஒரு பொலிட்டீஷியன் வீட்லயோ அல்லது பொலிட்டீஷியன் சம்பந்தப்பட்ட வீட்டுல பிரைவேட் பர்சன்ஸ்ல சர்ச் பண்ணும்போது ஒரு விதமான எதிர்ப்பு ஏற்படும். ஒரு விதமான எதிர்ப்பு அவங்களுடைய நீங்க வந்து சில டைம்ல நாங்க சர்ச் பண்ணியிருக்கிறோம் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் வீட்டுல. அப்ப அவங்க தொண்டர்களெல்லாம் வந்து பெரிய வழிமறிச்சு இருக்கிற ஆவணங்களை புடுங்கிட்டு போயிடுவானுங்க. ஆகவே அதனோட பிரிகாஷனை நம்ம எடுக்கிறதுக்கு தான் இந்த துணை ராணுவ படையை உபயோகப்படுத்திருக்கிறாங்கன்றது என்னுடைய அனுமானம். திரு ரகோத்தமன், நீங்க பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து எங்களோட பகிர்ந்துகிட்டு வரீங்க. இப்ப சேகர் ரெட்டியுடைய கேஸ் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரே நாள்ல அவருடைய சோதனை வந்து முடிந்து விடலை. அவருடைய அலுவலகம், வீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து 3-4 நாட்களுக்கு மேலாகவே தொடர்ந்து சோதனை வருமான வரித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து தொடர்ந்து மேற்கொண்டாங்க. இப்ப அதே போல இன்று காலை முதலே 10 இடங்கள்ல ராம்மோகன் ராவ் அவருக்கு சொந்தமான இடங்கள் பல்வேறு இடங்கள்ல சோதனை நடைபெற்று வருது. இன்று ஒரு நாள் மட்டும் இந்த சோதனை நடைபெறுமா, இல்ல இன்னும் ஒரு 2-3 நாட்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? அதற்குள்ள ஏதேனும் முடிவுக்கு வந்து விடுவார்களா? அதாவது சோதனைன்றது ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது என்டையர் டாக்குமெண்ட்டும் என்டையர் வீடை சர்ச் பண்ணி ஈவன் பல இடத்துல தோண்டி புதைச்சி வச்சிருக்கலாம், அல்லது அந்த பூஜை ரூம்லயோ அல்லது வேற எங்கேயோ சீக்ரெட் சேம்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். சில இடத்துல பார்த்துருக்கீங்க, சில இடத்துல இதை யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் பிரேக் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க பணத்தெல்லாம், கள்ள பணத்தை. ஆகவே சர்ச்ன்றது ஆரம்பிச்சுட்டதுன்னா அது முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க, உள்ள இருக்கிற ஆளை அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு நாள் ஆகட்டும் 2 நாள் ஆகட்டும், அது சர்ச்சை கம்ப்ளீட்டா பண்ணி நத்திங் இஸ் அவைலபிள் எனிதிங் மோர் அப்படின்னு எவிடன்ஸ் ஆதாரங்கள் இனிமேல்ட்டு இந்த வீட்டுல இல்ல அப்படின்னு தெரிந்த பிறகு சர்ச் ப்ரொசீடிங்ஸ் வந்து வில் கம் டு அன் எண்ட். அதுக்கு வந்து நாள் கணக்கே கிடையாது. நாங்க சில அதிகாரிகள் வீட்டில் பண்ணியிருக்கிறோம், அவங்க எல்லாம் 3 நாள் 4 நாள் வீடு சர்ச் நடந்திருக்குது. இதனால ஒரு டைம் லிமிட் எல்லாம் இப்ப போனோம்னா ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஒழிஞ்சிட்டோம்னாலே 6 o'clock early மார்னிங் சர்ச் தொடர்ந்துட்டாலே அது கண்டினியூஸா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இப்ப இந்த சோதனையுடைய தாக்கம் அடுத்து என்னவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே நீங்க பொலிட்டீஷியன்ஸ் உள்ளிட்டவருடைய வீட்டில் வந்து சோதனை பண்ணும்போது என்ன விதமான ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தியும் சொல்றீங்க. இப்ப இதோடைய தாக்கம் அடுத்து வேற அதிகாரிகளோ இல்ல பொலிட்டீஷியன்ஸோ அது வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திரு ரகோத்தமன்? இது வந்து நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்போம், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கலாம். இவங்களெல்லாம் வந்து சும்மா டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்து விட்டுடுங்க அப்படின்றது சான்சஸ் இருக்குது. இல்ல இவங்களுடைய ப்ரொசீட் பண்ணி கோர்ட்ல போடுங்க அப்படின்னு சார்ஜ் ஷீட் பண்றதுக்கு அதிகாரமும் இருக்கிறது. ஆனா என்ன பொறுத்தவரையில எப்படித்தான் நீங்க பாத்துருக்கலாம், எப்பேற்பட்ட வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் சர்ச் பண்ணி போட்டா கூட ஒரு 100 கேஸ்ல ஒரு 10 கேஸ் தான் கோர்ட்டுக்கு போய் சார்ஜ் ஷீட் ஆயிருக்கு. பொலிட்டிக்கல் நோக்கம் இல்லாம இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வடக்கை பொறுத்தவரையில, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில, அதுவும் இந்த முதலமைச்சர் இறந்த பிறகு இங்க வந்து இன்கம் டாக்ஸும் இந்த சிபிஐயும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரும் 3 சேர்ந்து இதை போல தொடர்ந்து சர்ச் நடத்துவது இதுதான் முதல் என்ன தெரிஞ்ச வரைக்கும். 1975ல எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு இதே போல ஒரு காலகட்டத்துல முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலையும் அவர் சம்பந்தப்பட்ட வீட்டுல எல்லாம் சர்ச் நடந்திருக்கு. ஆகவே இதுக்கு 1975க்கு அப்புறம்
என்ன தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு 2016 இது ஒரு கம்பைன்ட் ஒரு ஆபரேஷன் சொல்றது. இது கம்பைன்ட் ஆபரேஷன், இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஆபரேஷன். இது வந்து டெய்லி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. ஆகவே இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கருப்பு பணத்தை எடுக்கணும்னு நினைச்சா இதை போல 3 அதிகாரிகளும் சேர்ந்து ஒன்று பண்ணால் கருப்பு பணத்தை இவன் பிடிச்சிடுறாங்க. இன்கம் டாக்ஸ் அடுத்தாப்புல இன்கம் டாக்ஸ் செட்டில்மெண்ட் கமிஷன்ல போய் ஃபைல் பண்ணி அவன் he will go scot free. அதுல வந்து நிறைய பப்ளிக் சர்வெண்ட்னுடைய கனெக்ஷனும் எவிடன்ஸ் வந்திருந்தா கூட அதாவது நம்ம கிட்ட காமிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு மினிஸ்டர் கோஆபரேஷன் இருக்காது. ஆகவே அந்த சம்பந்தப்பட்ட பப்ளிக் சர்வெண்ட் மேல எந்தவித ஆக்ஷனும் இல்லாம எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் நடைமுறையில பார்த்தது. ஆகவே இது ஒன்றும் இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதை முடிஞ்ச இதனுடைய கண்டினியூட்டி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க பலவித மந்திரிகளையும் இன்வால்வ் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குன்றதான் நான் கூறுவேன்.